கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொறாமை. இந்த பொறாமை எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்துடவே கூடாது. இந்த பொறாமை வந்தால் அந்த மனுஷன் மிகப்பெரிய பாவங்களை செய்வான். அந்த பொறாமையால் அவனுடைய அனைத்து நல்ல குணங்களும் வீணாக போய் அவன் ஒரு கெட்ட மனுஷனாக மாறி ரட்சிப்பிலிருந்து அந்த மனுஷன் விலகி போயிடுவான். அப்படிப்பட்ட பொறாமை வேதத்தில் யாராருக்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நாம் இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் உள்ள சம்பவம். ஆபேல் மேலே காயின் கொண்ட அந்த பொறாமையால் தன்னுடைய சொந்த சகோதரனை காயின் கொலை செய்கிறான். பொறாமைங்கிறது கொலை செய்ய தூண்டும் அப்படிங்கிறத நாம் இந்த சம்பவம் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, யோசேப்பை அவர்களுடைய சகோதரர்கள் கொலை செய்யவும் ஆயத்தமாக இருந்தாங்க. அதே சந்தர்ப்பத்தில் கொலை செய்ய மனதில்லாமல் அவனை விற்றும் போட்டாங்க. இந்த சம்பவம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. இந்த காரியம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தங்களுடைய சொந்த சகோதரன் மேலே மூத்த சகோதரர்கள் 10 பேருக்கும் வர பொறாமையால் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கொல்லவே முடிவு பண்ணி ஒரு கிணற்றில் தூக்கி போடுறத நாம் பார்க்குறோம். அதில் ரூபன்கிறவனுக்கு கொஞ்சம் இரக்கம் வந்து அவன் அந்த யோசேப்பை அந்த கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து எகிப்துக்கு போய் கொண்டிருந்த வியாபாரிகள்கிட்ட விற்கிறாங்க. பொறாமையால் தங்களுடைய சொந்த சகோதரனையே பிறருக்கு விற்று போடுவதை நாம் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். மூன்றாவது, தாவீதை சவுல் கொல்ல பார்த்தான். எதனால் கொல்ல பார்த்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, தாவீதை சவுல் கொல்ல பார்த்ததற்கான காரணம் பொறாமை தான். ஏன்னா தாவீதுக்கு முந்தி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தது சவுல் தான். ஆனால் சவுலை தள்ளி தாவீதை தேவன் ராஜாவாக அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனக்கு இருக்கிற இந்த ராஜா என்கிற அந்தஸ்து தன்னை விட்டு போகுது அப்படிங்கிற அந்த கோபத்தால், அந்த பொறாமையால் தாவீதை சவுல் கொல்ல பார்த்தான் அப்படிங்கிறத நாம் 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். நான்காவது, மொர்தெகாயை ஆமான் கொல்ல நினைக்கிறாரு. தூக்கிலிட்டு கொல்ல நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மொர்தெகாய் மூலம் யூத மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது, ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது, ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கக்கூடாதுன்னு அந்த ஆமான் முடிவு பண்ணுறான். அதனால் அவங்கள தூக்கில் போட அவன் முடிவெடுத்து அந்த யூத ஜனங்கள் அனைவரையும் அழிப்பதற்கான அந்த காரியத்தை இந்த மொர்தெகாய் மேலே உள்ள பொறாமையால் இந்த ஆமான் செய்வதை நாம் வேதத்தில் எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசிக்க முடியும். ஐந்தாவது, இயேசுவை ஏரோது கொலை செய்ய நினைக்கிறான். இதுவும் பொறாமையால். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யூதேயா தேசத்தை ஆட்சி செஞ்சது ஏரோதுங்கிற ராஜா. இந்த ஏரோது ராஜா ஆட்சி செஞ்ச காலத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார்.
அவர் பிறந்த அந்த செய்தியை வானவியல் அறிவியல் மூலம் கண்டுபிடித்து சாஸ்திரிகள் சில பேர் அங்கே எருசலேமுக்கு வந்து இங்கே யூதர்களின் ராஜா பிறந்திருக்கிறார், அவரை வணங்குவதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஏரோதுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, நாம் எங்கே ராஜாவாக இருக்கிறோம், இப்போது யூதர்களுக்கு இன்னொரு ராஜா வந்தால் நம்ம பதவி என்ன ஆகுறது, நம்ம ராஜ பதவி என்ன ஆகுறது அப்படிங்கிற பொறாமையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கொலை செய்ய இந்த ஏரோது 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் உள்ள சம்பவங்கள் சொல்லுது. ஆக பொறாமைங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்தால் நாம் உச்சபட்ச பாவமான கொலைங்கிற அந்த பாவத்தை செய்ய நாம் துணிவோம், இல்லை அதை செய்வோம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் பொறாமைங்கிற விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு பிறர் மேலே பொறாமைப்படாமல் வாழ்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.